ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு ஃப்ளேவர்ஸ் வித் சுபா. இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான எனர்ஜி ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். இது வந்து நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக குடிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், அதே மாதிரி ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை வந்து ஒரு பாட்டிலில் ஃபில் பண்ணிவிட்டு ஆன் த வே கூட நீங்கள் குடிச்சிட்டு போகலாம். அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இது. ஸோ இப்போ வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்மூதி பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு பவுலில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ராகி பவுட்ரு சேர்த்துக்கிறேன். இது வந்து வீட்டில் அரைச்சது, நீங்கள் கடையில் வாங்கினது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் எல்லாத்தையும் வந்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் இங்கே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்து லைட்டாக ஒரு கொதி வரும்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த ராகி பவுடர் மொத்தத்தையும் இந்த தண்ணியில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3-4 நிமிஷத்துக்கு விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ராகியை வந்து நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ ராகி வந்து கொஞ்ச நேரமாக நல்லா குக் ஆகிட்டுருக்குது. அதோட கலர் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். நல்லா லைட் கலரில் மாறி இருக்கும். அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஷைன் இருக்கும். இந்த அளவுக்கு வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே மூடி போட்டு அப்படியே ஆற விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ராகி வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே வந்து நம்ம கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இங்கே வந்து கொஞ்சமாக பாதாம், சன்ஃப்ளவர் சீட்ஸ், பம்கின் சீட்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரை ஃபிக் இது எல்லாத்தையும் வந்து தண்ணியில் ஒரு 1 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். பாதாம் மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்துருங்க. இப்போ இந்த நட்ஸில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிவிட்டு நட்ஸை மட்டும் வந்து இந்த ராகியோட மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் இங்கே ஸ்வீட்டுக்காக ஒரு பேரிச்சம்பழம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா 2, 3 கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு ஏலக்காய், அதுக்கப்புறம் கொஞ்சமாக சினமன் பவுடர், பட்டை பவுடர் சேர்த்துக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு சினமன் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா நைஸாக ஸ்மூத்தாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் வந்து நல்லா நைஸாக அரைச்சி கொண்டு வந்திருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். பால் வந்து உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி அதிகமாகவோ கம்மியாகவோ பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போது பாலை சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான எனர்ஜி ட்ரிங்க் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் பசங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுலேயே வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பனானாவெல்லாம் சேர்த்து கூட அரைச்சிக்கலாம், இல்லைனா ஆப்பிளை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி கூட நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே வந்து நான் கார்னிஷ்காக கொஞ்சமாக நட்ஸை மேலே சேர்த்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இது சாப்பிட்டாவே உங்களுக்கு வயிறு ஃபுல்லாகிடும். அந்த அளவுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு. இதே மாதிரி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை பார்க்குறேன். என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஃப்ளேவர்ஸ் வித் சுபாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.